அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேஷராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா 18 வருட ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே தசா புத்தி தான். தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் அவங்க லைஃப் தலையெழுத்து போகும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா என்ன தசாபுத்தி நடந்தால் என்ன பலன் நடக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோச்சார பலன் எப்படி இருக்குங்க சார் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில டவுட் சந்தேகங்கள் வருதுங்க. கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் தான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும். அதுக்கு தான் ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்கிறது. சரிங்களா? மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி தாங்க. தசாபுத்தி மீறி எதுவும் பண்ண முடியாது. கோச்சார பலன் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சந்திரனை வச்சு தான் நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர். சரிங்களா? ஜனநாயக ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர். அந்த உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஆன்மா என்னென்ன இந்த பிறவில் என்னென்ன இன்பத் துன்பங்களை அனுபவிக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா தசாபுத்தி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பிறப்பு ஜாதகத்தில் லான் போட்டிருக்கோம். அதிலிருந்து எண்ணி வர பார்த்திங்கன்னா ஒரு சில பிளானட்டோட இம்பாக்ட் ஏற்படுத்தும். அது குறிப்பிட்டு பார்க்கும்போது ராகு திசை வருங்க. கண்டிப்பாக ராகு திசை மேஷராசிக்காரங்களுக்கு டச் பண்ணாமல் போகவே போகாது. அதை அவங்க அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா 18 வருட ராகு திசை. ராகு இயற்கை பாவ கிரகம், சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம்னால சொல்லுவாங்க. இந்த ராகு மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் வரும். எல்லாத்துக்கும் ஒரே ஏஜில் வராது. சரிங்களா? நடுவில் கோச்சார பலன் என்ன வேணால் மாறும். குரு பயிற்சி, சனி பயிற்சி அப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நடக்கக்கூடிய அந்த ராகு திசை ரொம்ப ஒரு முக்கியமான திசைன்னு சொல்லலாம். ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்திட்டு போயிட்டே இருக்கும். ராகு பாவ கிரகம். சரிங்களா? அது கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அதை அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். நல்லவர் கூட சேர்ந்தால் ராகு நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டவர். அவர் இருக்கிற இடத்த பொறுத்து பலன் அப்படியே வாங்கி தருவார். அதுதான் ராகோட கேரக்டர். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு, மேஷராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது கேது திசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும். அதுக்கப்புறம் 2வது சுக்கிர திசை, 3வது சூரிய திசை, 4வது சந்திரன், 5வது செவ்வாய். அதாவது பார்த்திங்கன்னா கேது திசை, சுக்கிர திசை, சூரியன், சந்திரன், செவ்வாய். ராகு பார்த்திங்கன்னா 6வது திசை வரும். 6வது திசையாக ராகு திசை வரும். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே தாண்டும். அது அவங்க நட்சத்திர பாதத்தை பொறுத்து பலன் மாறுபடும். இப்போ அந்த ராகு திசை மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திசைங்க. கேது திசை முடிஞ்சு உங்களுக்கு சுக்கிர திசை முடிஞ்சு, சூரிய திசை முடிஞ்சு, சந்திரன், செவ்வாய், ராகு திசை 6வது திசை அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது சுக்கிர திசை, 2வது சூரிய திசை, 4வது சந்திரன், 5வது செவ்வாய். அதாவது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது சுக்கிர திசை, அதுக்கப்புறம் சூரிய திசை, அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய், 5வது உங்களுக்கு ராகு திசை வரும். சரிங்களா? 5வது திசையாக ராகு திசை வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது சூரிய திசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திர திசை, அதுக்கப்புறம் செவ்வாய் திசை, 4வது ராகு திசை வரும். அப்போது கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்தவங்களுக்கு 6வது திசையாக ராகு திசை வரும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு 5வது திசையாக ராகு திசை வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு 4வது திசையாக ராகு திசை வரும். இந்த ராகு ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு பிளானட்னே சொல்லாங்க. ஏன்னா சர்ப்ப கிரகங்கிறனால அவர் இருக்கிற இடத்த பொறுத்து பலனை ஏற்படுத்தி கொடுக்கும், பலனை வாங்கி கொடுக்கும். இப்போ ராகு ஒரு சில ஜாதகத்தில் பாருங்கள் 3ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு சில பேருக்கு 6ஆம் இடத்துல இருக்கும், ஒரு சில பேருக்கு 10ல் இருக்கும், 11ல் இருக்கும். ஆனால் அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுலாம் கொஞ்சம் டேஞ்சரான ராகு. இப்போ 8ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருந்ததுன்னா பாருங்கள் நிறைய பிரச்சனைகள், அசிங்க அவமானம், ஊரை விட்டு போகிறது, தலைமறை வாழ்க்கை, கடங்காரன் ஆகிறது, இதில் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையில் வில்லங்கத்தில் மாட்டிக்கிறது. ஏன் ஒரு சில பேருக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனியோடைய செவ்வாயோட சேர்ந்து ஆயில் பங்கம் கூட ஏற்படும். அந்த டைமில் உயிர் போகக்கூடிய வாய்ப்புகளும் அந்த ராகு ஏற்படுத்தும். 9ஆம் இடத்துலலாம் ராகு இருந்துட்டாருன்னா தந்தை கெடுக்கும், அதிர்ஷ்டத்தை கெடுக்கும், தந்தையை விட்டு பிரிய வைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 9ல் இருக்கிற ராகு ஏற்படுத்தி தரும். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் லக்னத்திலே ராகு இருக்கும். அந்த லக்னத்தில் இருக்கிற ராகு பேராசை அதிகமாக கொடுக்குங்க. பொதுவாக பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்துட்டாலே அவங்களுக்கு ரொம்ப பேராசை பிடிச்சவங்களாக இருப்பாங்க, சுயநலவாதியாக இருப்பாங்க, திருப்திப்படுத்தவே முடியாது. ஒரு சில பேருக்கு 7ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, பல ஒரு இல்லீகல் கான்டாக்ட் ஏற்படுத்துறது, ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கிறது, திருமண வாழ்க்கை அன்சாட்டிஸ்ஃபைடாக போகிறது, இதெல்லாமே அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில், நட்பு வட்டாரத்தில் ஒரு தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாமே அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். அதில் மாற்றமே கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு குடும்ப வாழ்க்கையில் அவுட் ஆகிருந்துங்க. 2ல் இருக்கிற ராகுவில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், இந்த மாதிரிலாம் 2ல் இருக்கிற ராகு ஏற்படுத்தி தரும். அதே 2ஆம் இடத்துல சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்ட ராகுவாக இருந்தால் அது கொட்டி கொடுக்குற ராகுவாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தும். பொதுவாகவே ராகுக்கு உகந்த இடம் என்ன இடம்? 3ஆம் இடத்துல ராகு இருக்கணும். 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் ஒரு அபாரமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேஷராசி,
என்ன லக்னமாக இருந்தாலும் சரிங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு விபரீத ராஜயோகத்தையும் தன்னம்பிக்கை, தைரியத்தை இது மாதிரிலாம் விஷயத்த ஒரு தூண்டுதல் அதிகப்படியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு அந்த 3ஆம் அதிபதி போல் செயல்படுத்தும் உங்களுக்கு. அது எந்த வீட்டில் உட்காந்துருக்கோ அந்த கிரகம் போல் அப்படியே மாறிடும். ஒரு சில பேருக்குல 10ல் ராகு இருக்குங்க. 10ல் ராகு இருந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் தனிச்ச ராகு 10ல் இருக்கிறத விட சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு ராகு 10ஆம் இடத்துல இருந்து தொழிலில் வளர்ச்சி கொடுத்துருங்க, முன்னேற்றம் அப்படி இப்படின்லாம் கொடுத்துரும். ஆனால் தனிச்ச ஒரு ராகு 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சனியோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு, அந்த பார்வை சேர்க்கையில் வாங்கிருச்சுன்னா அந்த 18 வருஷம் உங்களால் தொழில் பண்ணவே முடியாதுங்க. 18 வருஷம் உங்கள் வாழ்க்கையை அடி மேல் அடி விழுகும். நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வாழ்க்கை 18 வருஷம் வீணாக போச்சுங்க சார், ஒன்றுமே இல்லை, மரண அடி வாங்கிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, வாழ்க்கையை போராடி ஒரு வழியை இப்போ லைஃப் இது பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள், அந்த 18 வருஷம் ராகு 10ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு பாவகிரகத்தோடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அமைப்பு ஏற்படுத்தி தருங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு சில பேருக்கு 6ல் ராகு இருக்கும். 6ல் ராகு இருக்கிறத விட உங்களுக்கு 3ஆம் இடமும் 11ஆம் இடம் ராகு தாங்க ஒரு சிறப்பான ஒரு ராகு. ஏன்னா 6ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணும், எதிரியே இல்லாமல் பண்ணும், கடனே இல்லாமல் பண்ணும், நோயே இல்லாமல் பண்ணும். ஆனால் 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகு மேலும் இன்னொரு பாவியோட, ஒரு சூரியனோடையோ ஒரு செவ்வாயோடையோ ஒரு சனியோட தொடர்பு, சனி எங்கேருந்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு சனியோட சேர்க்கை ஏற்பட்டாலும் சரிங்க, இந்த ராகு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும். தீராத கடன்காரனாக மாற்றிடும், தீராத வியாதி உடையவங்களாக மாற்றி விட்டுரும், எதிர்ப்புகள் மிக்கவங்களாக மாறிடுவாங்க அவங்க. ஏன்னா இவங்க சுற்றி எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த 6ஆம் இடத்துல ராகு பாவகிரகத்தோடு சம்மந்தப்பட்டால் எதிரிகள் இவங்களுக்கு ஃபுல்லாக இருந்துகிட்டே இருப்பாங்க எப்போயுமே. சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டால் அதுவும் ஒரு நல்ல ஒரு ராகுவோ, ஒரு நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு தொழில், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான கடன், ஒரு வளர்ச்சிக்கான கடன், நல்ல ஒரு வேலை, ப்ரொமோஷன், இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொடுக்கறத கண் கூட பார்க்க முடியுது. ஒரு சில பேருக்கு 11ல் ராகு இருக்குங்க. 11ல் ராகு இருந்துட்டாலே பாருங்கள், அது கொட்டி கொடுக்குற ராகுவோ ஒரு லாப ராகுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. லாபஸ்தானத்தில் ராகு இருந்தாலே இது லாபகரமான விஷயங்கள் தாங்க முடியும். நிறைய பணம் கிடைக்கும், நிறைய ஜாக்பாட் அடிக்கும். ஒரு சில பேர்லாம் மல்டி மில்லியனராக பெரிய கோடீஸ்வரனாக மாறுறாங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. ஆனால் திடீர்னு ராகு தசை வந்தோடனே கோடீஸ்வரனாக மாறிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகும் 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு தான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மாற்றமே கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல ராகு இருக்குன்னு பாருங்கள், இதுதாங்க முக்கியம். நம்ம என்ன தான் பொது பலன் பார்த்தாலும் அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. என்ன தசை போகுதுன்னு பார்க்கணும். முக்கியமாக வந்து இந்த வீடியோ சொல்கிறது வந்து ராகு தசை நடக்கிறவங்களுக்கு. ராகு தசை வந்து நடந்து அது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் இல்லை 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்க. 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் ராகு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சுபகிரகங்களோட சேர்ந்திருக்காரா இல்லை பாவகிரகங்களோட சேர்ந்திருக்காரான்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ராகு இருக்கக்கூடாத இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தெல்லாம் கெடுப்பார். பாவகிரகங்களோட சேர்ந்த ராகு. 7ஆம் இடத்துல இருந்து ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, ஒரு சில பேர் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வேற்று மதம், வேற்று ஜாதி, வேற்று இனத்தவரோட பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அதை லவ் மேரேஜ் பண்ணி அந்த மாதிரி ஒரு மறுமணம், அதாவது பார்த்திங்கன்னா முதல் மனம் ஃபெயிலியராக மறுமணமாக இது பண்ணி வேற்று இனத்தவரோட பழக்க வழக்கம் ஏற்பட்டு அவங்க மூலமாக சில நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறாக ஏற்படுத்தி தரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியராக ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேரேஜே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட குலத்துக்கு அப்பாற்பட்ட வேறு இதில் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியராகி 2ஆம் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா வேற்று இனம், வேற்று மதத்தாரோட திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறாகவும் கொடுக்கும். அதேமாதிரி வந்து 9ல் ராகு இருந்தால் தந்தை கெடுக்குங்க, தந்தையோட ஆரோக்கியத்தை அதெல்லாம் கெடுத்துரும். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு தாயாரோட ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஒரு சில பேருக்கு பாருங்கள் 4ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுனாலே அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குங்க. அந்த ராகு திசை வந்தோடனே ஒன்று அம்மாவுக்கு உயிர் கண்டத்தை கொடுக்கும், இல்லைன்னா அந்த அம்மாவோட ஆரோக்கியத்தை கெடுத்து அந்த 18 வருஷம் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நிறைய ஒரு சிக்கலையும் ஹெல்த் பிரச்சனை கொடுக்கறத பார்க்க முடியுது நிறைய ஜாதகத்தில். அதனால் ராகு எந்த இடத்துல இருக்கிறது முக்கியமாக சொல்லணும்னா அந்த ராகு 3ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அது கொட்டி கொடுக்குற ராகுவோ, பிரம்மாண்ட ராகுவா, நிறைய சம்பாதிக்கக்கூடிய ராகுவா, வாழ்க்கையை அவங்க மாறக்கூடிய அந்த அமைப்பு இந்த ராகு திசையில் நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல மாற்றமே கிடையாது. நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கார்த்திகை நட்சத்திரமா, உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார், உங்களுக்கு இப்போ ராகு திசை நடந்துகிட்டு இருக்கா, நீங்கள் எத்தனாவது திசையை கடந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் நட்பாக இருக்காங்களா, பகையாக இருக்காங்களா, இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா லக்ன சுபர்களோட சேர்ந்துருக்காங்களா, லக்ன பாவியோட சேர்ந்துருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும்.
ஒரு சில பேத்துக்குலாம் 12ல் ராகு இருக்கும், சுபகிரகங்களோடு இருக்கும். இந்த ராகு திசை வந்தோடனே வெளியூர் போவாங்க, வெளிநாடு போயிடுவாங்க. இது டெஃபினட்டாக நடக்கும். ராகு வந்து தள்ள வைக்கும். வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய ராகு இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஏற்படுத்தும். 8ஆம் இடத்துல தனிச்சு ராகுலாம் இருந்துச்சுன்னா நிறைய விபரீதத்தை கொடுக்குங்க. ஏகப்பட்ட பிரச்சனை, அசிங்கமான உயிர்கண்டம், ஆயுள் பங்கம் ஏற்படுறது, விபத்தை சந்திக்கிறது, இதெல்லாமே 8ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ முக்கியமாக வந்து ராகு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு தாங்க. லக்னத்திலே இருக்கக்கூடாதுங்க. லக்னத்திலே 7ஆம் இடத்துல இருந்தாலும் சில பிரச்சனைகள் தான், சில சங்கடத்தை கொடுக்கும். அதனால தான் நாகதோஷம், ராகு கே தோஷம், இந்த சர்ப்பதோஷம்னால சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்க, ஏன்னா ராகு எங்கே இருக்காரோ அதுக்கு 180 டிகிரி ஆப்போசிட்டில் வந்து கேது இருப்பார். கேது எங்கே இருக்காரோ 180 டிகிரியில் ராகு இருப்பார். இதுதான் அந்த அமைப்பு. அதனால் ராகு திசை உங்களுக்கு வந்துருச்சா, இல்லை வரப்போதா, இல்லை நடந்துட்டு இருக்கான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுங்க. அது ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.